எனக்கும் உனக்கும் இல்ல, உலகெங்கிலும் வரலாற்றின் வழி இதுதான். இந்தியா இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, 29 மாநிலம். எந்த மாநிலம் சாதிக்காக மதத்துக்காக பிரிக்கப்பட்டதின் உடன் பிறந்தார்களே? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாடு, அவர்கள் மலையாளிகள் கேரளா, அவர்கள் தெலுங்கர்கள் ஆந்திரா, அவன் மகாராஷ்டிரா மராட்டியம் மகாராஷ்டிரா. அறிவு சமூகமே, இந்துதானே. குஜராத்தில் இருப்பவனும் மராட்டியத்தில் இருப்பவனும் மகாராஷ்டிராவில் இருப்பவனும் இந்துதானே. அப்ப ஒரே மாநிலமாக இருக்கும் போது எதற்காக குஜராத்தை தனி மாநிலமாக கேட்டான்? பதிலாற்று இருக்கு, யார்கிட்ட இருக்கு? ஒரே மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரமும் குஜராத்தும். எதற்காக பிரிந்தது? நீ மராட்டியன், நான் குஜராத்தி. எங்க இருக்குது மதம்? பங்களாதேஷ், கிழக்கு பாகிஸ்தான், அங்க உருது வங்காள பிரச்சனை. போராடுகிறவன் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து போராடுபவன் யார்? வங்காளி. போராடுகிறவன் மார்க்கம் எது? இஸ்லாம். அன்னைக்கு மேற்கு வங்கம், அதே வங்க மொழியை தாய்மொழியாக கொண்டவன் ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சித்தார்த்த சங்கரேங்கிற முதலமைச்சர். அன்னைக்கு பிரதமர் யார்? இந்திரா காந்தி. அங்கே போராடி கலவரத்தில் சிக்கி சாபவன் யார்? இஸ்லாமியன். இங்கே ஆட்சியில் இருப்பவன் யார்? இந்து. மேற்கு வங்கத்திலே சித்தார்த்த சங்கரே சொன்னதென்ன? எழுந்து சொன்னார், கிழக்கு பாகிஸ்தானிலே என் இன மக்களை பாகிஸ்தானியர்கள் கொள்கிறார்கள். நீங்கள் ராணுவத்தை அனுப்பி, டியர் மேடம் இந்திரா காந்தி, நீங்கள் ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றவில்லை என்றால் என் காவல்துறை அனுப்பி நான் காப்பாற்றுவேன் என்ற அழைப்பு, அந்த அறைகோல் விடுத்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவர்கள் தாய் மொழியிலேயே பங்களாதேசம் என்று நாடை கட்டினார். அப்ப இங்க இருந்தவன் என்ன பார்க்கிறான்? அவன் இஸ்லாம், நாம் இந்து. செத்தால் நமக்கன் என்று நினைக்கவில்லை. அடிபட்டவன் என் இனத்தான் என்று எண்ணினான். அப்படித்தான் சிறையில் இருப்பவன் சீமான் இனத்தான். அதனால இங்க நிற்கிறான்.